வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பார்க்க போறோம்னா இரவு சமையலை பற்றி தான் பார்க்க போறோம். இன்றைக்கு எங்களை இரவு உணவு நாங்கள் உராத்தா மீன் சூடா மீன் இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறோம். நல்லா மசாலா போட்டு பிரட்டா போறோம். உப்பு போட்டாது ஏங்கிதா போட்டாச்சு. வித்தியாசமான புட்டும் அவிக்க போறோம். இன்றைக்கு நடுகா வெள்ளா புட்டு அரிசிமா புட்டு இல்லாமலுக்கு இன்றைக்கு ஒரு கலரை இந்த பீட்ரூட் தானே பீட்ரூட்ல ஒரு புட்டு பீட்ரூட் சமைக்கிற நாங்கள் தானே. அப்போ கஞ்சி படிக்கணும். அப்ப அதை கலந்து பீட்ரூட் புட்டு ஓகே சாப்பிடுறதுக்கு பீட்ரூட் பெரிய ஆர்ப்பாட்டமா கிடாது. இதுக்கு என்ன ஏதாவது மா போடணுமோ? போடணுமா அந்த இருக்குல்ல. அப்ப கொஞ்சம் சொல்லமா கொஞ்சம் போடலாம். இதா இதுக்கு அப்ப திறந்து விடு முடிய கொஞ்சம் சாதுவா மழையும் பையுது. இதுக்கு புட்டு அடிச்சா இந்தா ஓகே. கொஞ்சம் சோளன் மாவு போட்டால் மசாலா எடுபடாதான். எல்லாத்தையும் போட்டுருவோம். புட்டுக்கு சூடா மீன் மொராத்த கரையும் முட்டை மாமலாட்டு போடுவோமா? வெங்காயம் போட தேவையில்லை, சும்மா மிளகு தூள் போட்டு அப்பதான் நல்லா இருக்கு. நேரத்துக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் போயிட்டு ஓகே. இது போட்டாச்சு. இப்ப அங்கால சமையல் ஆரம்பிச்சு கொண்டிருக்கு சங்கீதா. குழம்பு மீன் போட இல்ல, மீன் குழம்பு வச்சாச்சுன்றா. குழம்பு ரெடி சொதியும் இருக்கு. சொதி இருக்கு. புட்டுக்கு சொதி வேணும். புட்டுக்கு சொதி வேணும், இடியாப்பத்துக்கும் சொதி வேணும், சப்பல் வேணும். ஓகே. அப்ப இன்றைக்கு இதுதான் சமையல். இப்ப பாப்பம் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்ப புட்டு குழைக்க போதா சங்கீதா. பாப்பம் எப்படி வருதுண்டு. ஓகே, சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். உள்ளியும் போடுறது, பொரியலுக்கு போட்டா நல்லா இருக்கு. உள்ளி அஞ்சு உள்ளி எல்லாம் மிளகு தூள் போட்டாதானே எல்லாம் போட்டு பிரட்டி அப்பதான் சேரும் உப்பு மீனில. படவா குட்டி அடிச்சிட்டு கொதிக்க வச்சது சுடுதண்ணிக்கு பதிலாக அதை விட்டு குழைக்கணும். அது அங்க வச்சுட்டேன். கொள்ளத்தொலை எடுக்க குழைச்சிடும். போட்டு குழைங்கோ. இது சொதிக்கி சொதிக்கி போட போறேன். காணும் தானே புள்ளி. ஓகே, இனி நாங்கள் சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்ப எங்களோட மீன் குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கு. மீன் போட்டாச்சு. என்ன மீன் எல்லாம் போட்டுட்டேன். நெடு காட்டுறதான குழம்பு நான் இதுக்கு பால் விட்டாச்சோ? பால் கப்பி பால் விட்டது. இது சோஸ் விட்டால் நான் பழப்புளி விடுறேன். அப்ப மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கு. அதுக்காண்டி பழப்புளி விட்டா தான் மீன் குழம்புக்கு நல்ல கொண்டு விடுறோம். அடிக்கும் குழம்பும் இஞ்சால சொதிக்கும் விடணும். ரெடியா இரமினி ஆடுது பெருசா வச்சுட்டு சரி கிடா கட்டுமா. இப்ப என்ன பொரியல் ரெடி பண்ணிட்டு பாப்பம் எல்லாம் முடிக்கப்போம். இப்ப நாங்கள் சூட மீன் பொரியலுக்காண்டி எண்ணெய் விடுவோம். அது கொதிக்கட்டு உடனே இஞ்சால எங்கட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கம கம நல்ல வாசனை இருக்குது.
இந்த நேரத்துல நாங்கள் கொஞ்சம் நச்சீரகத்தூள் போட்டா நல்லா இருக்கும். சீரகத்தூள் சின்ன சீரகம் மீன் குழம்புக்கு. இது நான் வறுத்து திரிக்கிறேன் நானே. கடையில வாங்குறது அப்படி வாசம் பெற அது அவையில் எப்படி திரிக்கணும்னு தெரியாது. காய வச்சு திரிக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய இதுகளுக்கு தானே கடைகளுக்கு திரிக்கிறவன். நாங்கள் வீட்டு தேவைக்கு நாங்களே திரிச்சா நல்ல ஒரு வாசம் பெறும். அது மீன் குழம்பு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப இது கொதிக்கட்டும். கொதிச்சு மீனை போடைக்குள்ள பார்ப்போம். இப்ப மீனை போடுவோம். மீனை பொரிக்க கொதிச்சுட்டு தானே மூடி எடுக்கணும். சின்ன முடியாத மீனை எடுத்துக்கணும். வணக்கம் போட்டுக்கணும். சூடை ஓடுது. சூடை ஓடுவோம். எண்ணெய்க்கு ஓடும். மூடி வைக்கணும். பறக்க போகணும். இல்லாட அங்கடாக்க மூடி. வாழா அந்த மாதிரி இருக்கு. மூடி இருக்கு. பொரியட்டும். நெருப்பு கூட்டுறேன். கறி பொரியட்டும். நாங்கள் அங்க வீட்டு அடிக்க பார்ப்போம். இப்ப என்ன நடக்கா போகுது? இல்ல இப்ப நாங்கள் இந்த வீட்டு விட்டு நான் கழுவி போட்டு வெட்டி வச்சிருக்கிறேன். இதைத்தான் அடிக்க போறேன். அடிச்சு போட்டு அடிச்சுட்டு கொதிக்க பண்ணிட்டு அதைத்தான் குழைக்கிறது புட்டோட சேர்த்து. அப்ப சிவப்பு புட்டு. சிவப்பு ரோஸ். ஓரளவுக்கு தண்ணி விட்டு அடிக்கலாம். தண்ணி விட்டா தான் அடிக்கும் பீட்ரூட். இதான் அடிக்க போறோம். பீட்ரூட் பச்சையாகவும் குடிக்கலாம். பச்சையாக சம்பல் பீட்ரூட் ஆப்பிள் கேரட் எல்லாம் போட்டு அடிச்சா ஜூஸ் சத்து தானே. இரும்பு சத்து. அடிக்க கொஞ்ச நேரம் ஆகும். அடிச்சு அப்புறம் பார்ப்போம். இப்ப நான் அடிச்சிருங்க பாத்தீங்களா? அப்படி இனி அடுப்புல கொதிக்க வச்சுட்டு கொண்டு வரணும். புட்டுக்கு கொதிக்கத்தான் போடுறது. அப்ப கொதிச்சுட்டு பாப்போம். இப்ப நான் புட்டை அவிக்க போறேன். இதால நான் இப்படி முதல் 1 பொடி போட்டுட்டேன். இது 2 பொடி போட்டாச்சு. அரைக்கரண்டி உப்பு கணக்கா போட்டாச்சு. இதை கலந்து போட்டு பீட்ரூட்டு அடித்த தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. எடுத்துட்டு வாங்க ஒருக்கா. நல்லா திக்கா கிடக்கு. என்ன மாதிரி? திக்கிட்டா அங்க அந்த மற்ற தண்ணியை தூக்கி வச்சுருங்க. இங்க பாருங்க, பீட்ரூட்டு தண்ணி கொதிச்சாச்சு. இனி இதை விட்டு விட்டு குழைக்க வேண்டியதான். பீட்ரூட்டு புட்டு வந்த புட்டு வேறு. அப்ப பீட்ரூட் தான் அதையும் போடலாம். பீட்ரூட்டு கொஞ்சம் பீட்ரூட்டையும் போடலாம். அதுக்குள்ள கிடக்குறது எங்க போடுறது? அதுக்குலாம் புட்டுக்கு தான் போடுறது. நல்ல கலரா வருது. கலரா வருது. சாப்பிடாத என்ன செய்யலாம்? அப்பண்டைக்கு பார்த்த குழார் புட்டு எப்படித்தான் செய்ய வேணும்? குழல்ல வைக்கிறதா? குழல்ல தண்ணி வச்சிருக்கு. காணாட்டி தண்ணி காணாத காணுங்க. முதல் சாப்பிட்டு கொண்டு வந்தவன் பொரியல் வரையண்டு நல்லா இருக்கும். சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். இப்போ வந்து மாட்டினமா. அப்போ இவைக்கு இப்படித்தான் சரி.
இடியப்பம் வைக்கலாம் இப்படி. ம். ஓ, இடியப்பம் சூப்பரா இருக்கு. இனி அதுக்க போட்டு குத்தேக்குள்ள பார்ப்போம். இப்போ பார்த்திக்கோளா எல்லாம் குழச்சிட்டேன், எல்லாம் குழச்சி மிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன கலரில் ஃபுட்டு வந்திருக்குன்னு வேறுங்கோ. நல்ல கலரில் வந்திருக்கு. இன்னும் பீட்ரூட்டு நீங்கள் நிறைய போட வேண்டாம், போடலாமே போட்டு அடிச்சு. எங்களுக்கு இந்த கலர் காணும். சில பேர் விருப்பம் வேண்டா, இன்னும் கலர் சேர்க்கணுமெண்டா போடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு நல்லது, இது என்ன ஆரோக்கியமானது, நல்ல சத்துமானது. இதான் பார்க்க தவிட்டு அரிசி மாமாரி அரிசி மாமாரியும் கிடக்கு. இது நல்லது. சாப்பிட ஆட்களுக்கு இப்படி செய்து கொடுப்போம். நீங்களும் என்ன பீட்ரூட்டு சில பிள்ளைகள் சாப்பிடாது. எங்க சாப்பிட்டு வந்த கொடையில வேண்டாமா இல்லைங்காத்துக்கு நான் குழாச்சி போட்டு தான் அங்கே பேக்காட்டு கொடுக்குறோம். அப்போ இப்படி என்று சொன்னால் அவைக்கு தெரியாது இது பீட்ரூட்டு தான் தெரியாது. அரிசி மாவாக்கு மண் வச்சுட்டு சாப்பிடுங்க. அப்ப நான் ஒரு நாளைக்கு பீட்ரூட்டா போறேன். பீட்ரூட் எல்லாம் என்ன மரக்கறி தான், மரக்கறி சத்து பிள்ளைகளுக்கு சேரும். அப்ப நாங்கள் இன்றைக்கு இரவு உணவைத்தான் நாங்கள் காணொலியாக பதிவு செய்கிறோம். ஏனெண்டா மத்தியானம் சமைக்க இடையில சமைச்ச நான் வேலை, அப்போ நேரம் இல்லாதால விடியவே சமைச்சிட்டு போனோம் நாங்கள். அப்போ அதை நாங்கள் வீடியோவாக பதிவு செய்ய. இப்போ இன்றைக்கு நாங்கள் இப்போ இரவு நேரம் இப்போ காணொலியை பதிவு செய்வோம்ட்டா புட்டு தான் அவிக்க போகிறோம். அப்போ இது புட்டு காணொலியாக போடுவோம் தான் இன்றைக்கு நாங்கள் இரவு சமையலை ஆரம்பிச்சுக்குவேன். தண்ணியை கூட்டிட்டா போச்சுடுது. இப்படி இப்படி எல்லாத்தையும் குத்திட்டு பார்ப்போமா. நான் எல்லா மாவும் குத்தி போட்டு பார்த்தீங்கன்னா புட்டுமா என்ன கலரில் இருக்கண்டு. இனி அவிக்க போகிறேன் குழலுக்குள்ள போட்டு. குழல் கொதிச்சுட்டுதோ, அதை எடுத்து வந்து கூடைக்க பார்ப்போம். சட்டத்தையும் போட்டுட்டு தேங்காய் பூ கொஞ்சம், இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்குமே, இப்படி கலராக்கலான்ட்டு சாப்பிடுவேன். புழுவு நார்மலாகவே சும்மா சாப்பிடலாம். இப்படி என்று சொன்னால் இன்னும் விருப்பமாக சாப்பிடுவேன். ஏன்னா இது வந்து தவிட்டரிசி மாதிரி தான். கலரை பார்க்க தவிட்டரிசி தீட்டாத அரிசி இருக்குது, அந்த கலர் மாதிரி தான் கலர். இன்னும் போட்டா இன்னும் கலராக காட்டுவேன். அது டாக்கு கூட ஆக டாக் இன்னும் போட்டிங்கண்டா இன்னும் கலராக காட்டு. குறைச்சி போட சொன்ன நான் ஒரு ஒன்று போட்டுனேன். சரி, இனி வச்சுட்டு பார்ப்போம். இப்போ எங்கடா புட்டு ரெடி ஆயிட்டு. பெசல் புட்டு, சத்தான பெசல், குழல் குழல். என்ன கலரப்பா, அற்றுமையுமே அற்றுமை. நல்ல வடிவா தான் இருக்கு. அது என்ன லைட்டு விட்டுட்டுது. அதை காணும் இந்த லைட். எப்படி இருக்கு புட்டு? தரம் தரம் பார்க்கவே எல்லாரும் ஆசைப்படுது. என்ன நல்ல கலரா இருக்கு, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் ஒட்டு போடட்டு. சாப்பிடும்.
ஜம்மி வாசம் வேண்டாம் தேங்காய் பூ இந்த வாசம் வேண்டாம் அந்த மாதிரி தூள் பறக்குது. இனி அடுத்த புட்டையும் இப்படி தயார் செய்வோம். எனக்கு நல்லா பாசிக்குது நல்லா பாசிக்குது நல்லா பாசிக்குது. பார்த்தீங்களே மக்களே, சிவத்த புட்டை கண்டுட்டு பசிக்குதா நல்லா. அதைய கேட்டீங்களோ? மீன் பொரியலும் முட்டை பொரியலும் இப்ப வயிறு பாடு புடுங்குதா, வயிறு புடுங்குது, வயிறு புடுங்கு. பாத்தீங்களோ புட்டு புட்டை பார்க்க பார்க்க இன்னும் பாசிக்குது. அரிசி மேல புட்டு மேலதான் கிடக்கு. நான் சொன்ன சரியா தான் சொல்ல மாட்டேன். என்ன இனிமேல் இப்படித்தான் எப்படியான விதமான நாங்கள் எல்லாத்தையும் அமைச்சிட்டு பாப்போம். இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப நாங்கள் ஸ்பெஷலா முட்டை ஆக்களுக்கு ஆம்லெட் வேண்டாமாம், கணக்க முட்டை வேணுமா. அப்ப புதுச்சட்டி இது கணக்க முட்டைன்னா இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா விட்டா கணக்க முட்டை யாரும் சின்ன இதா வரும். கொஞ்சம் 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 என்ன கொதிக்கட்டும், என்ன கொதிச்சிடுது, நல்லா குறைச்சி விட்டாச்சு. பாத்தீங்க அவசரம் வேறு அவசரம் வந்தா இப்படித்தான் பசிக்குது முதல். இப்ப அடுப்ப குறைச்சி விடுதேங்கதான். அது சொன்னா கேட்க மாட்டீங்களா? சொன்ன சட்டி மெல்லி நாளுக்கு மழவா விட்டுக்கிட்டு நல்லா குறைச்சி விடணும். புதியும் போட்டீங்கள் துடைக்க ஒண்ணுமே நல்லா துடைங்க. நான் நல்லா திரைப்பேன் நான் போய் துடைச்சி விடுறேன். துடைங்கோ புதினால்தான் துடைக்கும். முட்டை ஊத்தண்டா துடைக்கிறான் என்னது சமைக்கல கொட்டுப்படம் மூடினால்தான் இதண்டும் போல. நோ 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 மூட தேவையில்ல, எல்லாத்தையும் மூடியாச்சு மூடியாச்சு. பெரிய கோப்பையா மூடுறது சின்ன கோப்பை மூடினா டக்கண்டு மேலே இப்ப மூடியாச்சு. இப்ப துறப்பம் காணும். இது எங்க மெச்ச தொட்டிக்க போடும் கழுவணும். எல்லாம் கழுவிட்டு. ஓகே, இப்ப திருப்பலாம். வாலா வாலா இப்படி கொஞ்சம் மாட்டினால் எல்லாடம் மிளகாய் நீங்களே போடுங்க. ஆலா காணும் மிளகாய் போட்டாதான் நல்லா இருக்கு. ஓகே, பாத்தியா பன் கேக் மாதிரி வந்துட்டு. பன் கேக் செய்யலாம். பன் கேக் செய்யறதுக்கு பண்ணினீங்கள். இப்படி சன்வீச்சுக்கு முட்டை பொரிக்கிறதுக்கு தான். சன்வீச்சுக்கு முட்டை பொரிக்க அந்த மாதிரி இப்படி சின்ன சின்ன முட்டையா பொரிச்சு போட்டு பானுக்குள்ள வச்சு சலாட் எல்லாம் வச்சு போடுவோம். முட்டை இப்ப ரெடி ஆயிட்டுல்லோ. இப்ப முட்டை ரெடி ஆயிட்டு என்ன அழகாக முட்டை ரெடி ஆகிட்டு. இப்ப எடுப்போம் என்ன எடுத்துட்டு அங்க மேசை போய் பாப்போமே. ஓகே, இங்க இப்ப பார்த்தா அழகான முட்டை மேல எல்லாம் மிளகும் போட்டு. ஓகே, அங்க போவோம். ஐயா தூக்கலாம் இல்லை சரியா? ஓகே, எல்லாம் ரெடி. அங்க போய் பார்ப்போம். இப்ப நாங்கள் சின்ன ஆளுக்கு சாப்பாடை கொடுப்போம். முட்டை போடுவோம். புட்டுக்கு மேல கரை விட கூட விரும்பா விடுறேன். மீன் குழம்பு மீன் குழம்பு விடுவோம். மீன் ஓடு நிக்க மாட்டல ஓடுறது. பொரியல போட்டான்னா மீன் பொரியல், முட்டை பொரியல். சரியா? சோதி வேணுமெண்டா விட்டு சாப்பிடலாம். சரியா? சோதி சின்ன கோப்பையை விட்டு சாப்பிடலாமா இல்லையா? அப்படியோட விட்டு சாப்பிடலாம் தானே.
இதுதான் எங்களை இரவு நேர சாப்பாடு. நாங்கள் இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்ன பிடிப்போம். பாய் பாய் சொல்லி விடுங்க. பாய்.